அவ குடிச்ச இளநீல மயக்க மருந்து கலந்திருக்கேன். கடவுளே, என்ன சொல்ற? ஏன் இப்படி? ஏன் இளநீல மயக்க மருந்து கலந்த? அத்தை, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அஞ்சலி மயங்கி விழுந்ததும் அவளை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அங்க நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற டாக்டரை வச்சு அவளோட கர்ப்பத்தை டெஸ்ட் பண்றோம். இதான் பிளான், புரிஞ்சுதா? ஐயோ, அவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளானா? ஆமா, அஞ்சலிக்கு கொடுத்த மயக்க மருந்தால அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருச்சுன்னா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க பதட்டப்பட்டு இப்ப கத்துன மாதிரி கத்தி காட்டி கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு அஞ்சலி கர்ப்பம் இல்லன்றதை நான் நிரூபிச்சே ஆகணும். இது பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு அஞ்சலி செத்தா. அத்தை, அஞ்சலி கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. சரி சரி, பாத்துக்கிறேன். அத்தை, டார்கெட் கண்டிப்பா மிஸ் ஆயிடக்கூடாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி சரி, இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். பாரு பாரு பாரு. இலக்கியம், என்னாச்சு? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. இல்ல இல்ல, இன்னும் அஞ்சலியே காணுமேன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். அதோ வந்துட்டா பாருங்க. போடி போ, உனக்கு இன்னைக்கு வச்சிருக்கேன்டி வேட்டு. இன்னைக்கு தெரியும் எல்லா உண்மையும். வாமா வாமா வா. இந்தாங்க அத்தை. ஏன் அத்தை கையில அப்படி நடங்குது? ஐயோ அத்தை, காட்டி கொடுத்துறாதீங்க. அது அது காலையில இருந்து வெறும் வயித்தோட இருக்கேன்ல, அதான் அதான் அதான்ப்பா. சரி, சாமி கும்பிட்டு இந்த இளநீர் குடிங்க. ஆமா, சாமி கும்பிட்டுட்டு குடிக்கலாம். இளநீர் வேணா கீழே வச்சிருங்கம்மா, கொடுங்க. சாமி கும்பிடுங்க. எப்ப மயங்குவானே தெரியலையே. இளநீ குடிச்சு 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கல்லு மரம் மாதிரி நிக்கிறா. ஐயோ அத்தை, அந்த மருந்து உள்ள போய் வேலை செய்ய வேண்டாமா? இப்போ மயங்கி விழுந்துருவா. அத்தை, ரெடியா இருங்க. அவளுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மயங்கிருவா பாருங்க. அஞ்சலி அஞ்சலி என்னமா ஆச்சு? அஞ்சலி அஞ்சலி இலக்கியா, அஞ்சலி என்னம்மா? என்ன அஞ்சலி? என்னாச்சு அஞ்சலி? என்னாச்சு? என்னப்பா? வா, தண்ணி கொண்டு வாங்கம்மா. இரு, கொண்டு வரேன். அஞ்சலி, பாடா. ஐயோ, தண்ணி தண்ணி. அத்தை, என்ன பண்றீங்க? தண்ணி கேட்டான் கார்த்திக். ஐயோ, தண்ணி தெளிச்சா அஞ்சலிக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். ஐயோ, ஆமால. சுத்த கூறு கெட்ட அத்தையா இருக்கீங்க. என்ன பண்ண போறாளாம் ஜானகி? ஏய், என்ன மாமியார்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் திட்ற? பின்ன என்ன, கஷ்டப்பட்டு ஒரு பிளான போட்டிருக்கோம். நீங்க சொதப்பிடாதீங்க, புரியுதா? சீக்கிரம் அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. வைக்கிறேன். சரி சரி, நான் போய் சொல்றேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி என்னாச்சு? தண்ணி எங்கம்மா? தண்ணி தண்ணி தேடி பார்த்தேன், கிடைக்கலப்பா. என்னம்மா நீங்க தண்ணி தெளிச்சு எழுப்பலாம்னு பார்த்தா சாமி தீர்த்தம் கொண்டு வரேன். இல்ல இல்ல நில்லுங்க, ஒண்ணும் தேவையில்ல. ஹாஸ்பிடல் கூட்டி போலாம், வாங்க சீக்கிரம். சரி அஞ்சலி, வா அஞ்சலி. அஞ்சலி பாத்து பாத்துப்பா, பாத்து. ஐயோ ஐயோ ஐயோ. இலக்கியா ஹாஸ்பிடல் கூட்டி போறான், அஞ்சலியை கூட்டிட்டு போறான். பார்த்தேன் பார்த்தேன், நீங்க முதல்ல சீக்கிரம் போங்க. சரி சரி, ஓகே. நீ எப்படி வருவ? நானும் உங்க கூட கார்ல தான் வருவேன். என்னது, எங்களோடயா? எப்படி? கார்த்திக்கு சந்தேகம் வந்துருமே. ஐயோ, நீங்க முதல்ல கார்ல ஏத்துங்க, நான் எப்படியாவது வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க முதல்ல. சரி சரி, ஓகே ஓகே. அத்தை அத்தை, வாங்க அத்தை. வா.
இலக்கியா, அத்தை சரிங்க அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. இன்னைக்கு எப்படியாவது அஞ்சலி கர்ப்பிணி இல்லைன்னு நிரூபிச்சிடணும். அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நிச்சயமா அத்தை, நான் வரேன். ஆ. கடவுளே, என் மருமகளோட பிளானுக்கு நீதான் உதவி செய்யணும். அஞ்சலி 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 என்ன பாரு அஞ்சலி. அம்மா கதவை திறங்கம்மா. சரி சரி வா, சீக்கிரம். வா 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 பாத்து பாத்து மெதுவா மெதுவாப்பா. அம்மா நீங்களும் வந்து உட்காருங்கம்மா. அம்மா ஏறுங்கம்மா. அது என் போன் காணாம போயிடுச்சுடா, அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு போன் தெரியலையே. ஓ இவன் வேற அவசரப்படுறானே. இலக்கியா வராம நான் தனியா போய் என்ன பண்றது? ஐயோ போன் எங்க போச்சு? அம்மா ஏம்மா டார்ச்சர் பண்றீங்க? இருடா ஒரு நிமிஷம் தேடி பாத்துடுறேன். எங்க போச்சு என் போனு? எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். போனை கையில பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களாம்மா? போன் இங்க எங்க? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? ரைட் சைடுல போனீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க போய் பாருங்க. Thanks. ஐயோ நான் ரொம்ப இப்ப thanks. என்ன பண்ணுவேன்? அம்மா நீங்க மொபைல் எடுத்துட்டு ஹாஸ்பிடல் வாங்க, நாங்க போறேன். இலக்கியா சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போகாம இவன் வேற ஹாஸ்பிடல் போயிட்டானா? ஏய் இரு என்னம்மா? இரு நானும் வரேன். சரி வாங்க. சீக்கிரம் உட்காருங்கம்மா. மொபைல் என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்லப்பா, போன் கையில தான் இருந்தது. பதட்டத்துல எனக்கு தெரியல. அதான் வா 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 நம்ம போலாம் வா. ஐயோ ஏம்மா நீங்க வேற. ச்சே. ஐயோ வேற ஹாஸ்பிடலுக்கு இவன் போயிடுவானே. இலக்கிய போட்ட திட்டமெல்லாம் பாழா போச்சு. அவ எங்க போனா? ச்சே. போலாம் வா வா. அம்மா அண்ணி இங்க வந்துட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் தெரியலப்பா. அண்ணி இங்க என்ன பண்றீங்க? கோவிலுக்கு வரும்போது உங்க காரை பார்த்தேன். அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? இலக்கியா கோயிலுக்கு வந்தோமா என்னன்னு தெரியல. அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கோம். ஐயோ அப்படியா? ஐயோ அஞ்சலிக்கு என்ன ஆச்சு? தெரியல அண்ணி, மயக்கம் போட்டுட்டா, பயமா இருக்கு. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. சரி நானும் ஹாஸ்பிடலுக்கு வரேன், சரி போலாம். அண்ணி, வாங்க. வா வா வா. போலாம் கார்த்திக். அஞ்சலி 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 என்ன பாரு அஞ்சலி. அஞ்சலி அம்மாடி அஞ்சலி பாரு இலக்கியா. கார்த்திக் எந்த ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்க? அண்ணி ரைட் எடுத்து 1 கிலோமீட்டர்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கான். ஒருத்தர் சொன்னாரு, அதான் அங்க போயிட்டு இருக்கேன். ஐயோ அங்கெல்லாம் வேணாம் கார்த்திக். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஹாஸ்பிடல் இருக்கு, நீ அங்கேயே போ. எப்படி போனோம் நீ? வர லெஃப்ட் எடுத்துக்கோ. சரிங்க நீ. சரி சரி கார்த்திக் போப்பா, அதுதான் கிட்ட போல. அஞ்சலி அஞ்சலி இலக்கியா நல்ல வேளைமா, நீ கரெக்டான டைமுக்கு வந்துட்ட. அதுதான் தெய்வத்தோட செயல்னு நினைக்கிறேன். அஞ்சலி நீ தெளிவா இருந்தா தானே எங்களை ஏமாத்துவ. அதான் மயக்க மருந்து கொடுத்தேன். இதே மயக்கத்திலேயே உன் போலி கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணிடுறேன். நீ சிக்குனடி. அஞ்சலி வர ரைட் எடுத்து போ கார்த்திக். ரைட்லயா? ஆமா.
தள்ளுங்கம்மா. அஞ்சலி இலக்கியா அஞ்சலி என்ன பாரு அஞ்சலி. அண்ணி நான் போய் ஸ்ட்ரக்சர் எடுத்து போ வரேன். கார்த்திக். இலக்கியா எப்படியோ நீ போட்ட பிளான் படியே எந்த சந்தேகமும் இல்லாம அஞ்சலிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அத்தை இன்னும் பிளான் முடியல. டாக்டர் அஞ்சலியை செக் பண்ணி கர்ப்பம் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாதான் நமக்கு உண்மையான சக்சஸ். அப்பதானே நம்ம சந்தோஷப்பட முடியும். அப்புறம் அத்தை அஞ்சலி அத்தை கார்த்திக் வரான். வாங்க ஐயோ சீக்கிரம் வாங்க. அஞ்சலி 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 ஐயோ பாரு சிஸ்டர் பாப்பா வாங்க. சீக்கிரம் அஞ்சலி அஞ்சலி பார்த்து தூக்குங்க. வாமா. பாத்து பாத்து மெதுவாப்பா மெதுவா பாத்துப்பா. அஞ்சலி பாத்து. மெதுவா மெதுவா கொண்டு போங்க. வயித்துல குழந்தை இருக்கு. வா வா. ஐயோ அஞ்சலி என்னாச்சு தெரியல. அஞ்சலி 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 என்ன பாருமா. அஞ்சலி அத்தை அஞ்சலி பாத்தீங்களா? அஞ்சலி அவ பிரெக்னெண்டா இருக்கா. கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அஞ்சலி என்ன பாருமா. அஞ்சலி 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 ஐயோ நான் என்ன பண்ணுவேன். பயமா இருக்கேம்மா. கவலைப்படாதப்பா அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாது. அஞ்சலி மா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காமா. ஐயோ அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. சிஸ்டர் டாக்டர் எங்க இருக்காங்க? டாக்டர் உள்ள இருக்காங்க. அஞ்சலி வாங்க, என் கூட வாங்க. போப்பா. இலக்கியா இந்த கார்த்திக் பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஐயோ அத்தை அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க பயப்படாதீங்க. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிடல் டாக்டர் கிட்ட பேசி அவங்க எழுதி கொடுத்த மயக்க மருந்து தான் நான் வாங்கியே கொடுத்தேன். அதுதான் இளநீல கலந்து கொடுத்தாங்க. அதால எந்த ஆபத்தும் இல்ல அத்தை. கொடுத்த மருந்து வீரியம் குறைஞ்சு அவளுக்கு மயக்கம் தெளிய ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணிடலாம். ஒன்னும் ஆகாது. இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. ஐயோ அத்தை டெஸ்ட் ரிசல்ட் வரும்போது நீங்களே ஷாக் ஆவீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. கார்த்திக் கார்த்திக் என்னாச்சு கார்த்திக்? சொல்லிட்டேன் அண்ணி. டாக்டர் நர்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. அஞ்சலி 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 என்ன பாருமா. அஞ்சலி யாரு அண்ணி? யோ பார்த்து வர மாட்டியா? சாரி சார், தெரியாம ஊத்திருச்சு சார். சாரி சார். சாரி மேடம். ஐயோ 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 அஞ்சலி அஞ்சலி சாரியா? என்ன சாரி? போயா. சாரி சார். அஞ்சலி 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 அம்மாடி அஞ்சலி அம்மாடி அஞ்சலி அஞ்சலி அம்மா என்னாச்சுன்னு பாருங்கம்மா. அஞ்சலி டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர். என் வைஃப் திடீர்னு மயக்கம் போட்டுட்டா. என்னன்னு பாருங்க. டோன்ட் வரி, பதட்டப்படாதீங்க. நர்ஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். தள்ளுங்க. அஞ்சலி டாக்டர் அஞ்சலி அஞ்சலி கர்ப்பமா இருக்கா. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு டாக்டர். தாயையும் குழந்தையும் காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. கவலைப்படாதீங்க. அஞ்சலி கோயில்ல நல்லா தானே இருந்தா. திடீர்னு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கார்த்திக் நீ பதட்டப்படாத. அஞ்சலிக்கு ஒண்ணுமே ஆகாது. கார்த்திக் அஞ்சலிக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் டாக்டர் பார்க்க போயிருக்காங்கல்ல. ஒண்ணுமே ஆகாது. என்ன அம்மா குழந்தைக்காக பூஜை பண்ண போய் கடைசியில குழந்தைக்கே ஆபத்து வந்துருச்சேம்மா. கார்த்திக் நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து நீ அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க பாரு. அதிர்ச்சியான நியூஸா? என்ன நீ சொல்றீங்க? அது 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 வந்து அதிர்ச்சினா இன்ப அதிர்ச்சி.
அஞ்சலிக்கு ஒண்ணுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லி உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு தான் சொன்னேன். அண்ணி உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அண்ணி. அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன். ஐயோ என்னப்பா? கார்த்திக், நான் வேணா போய் டாக்டர் கிட்ட பேசி அஞ்சலிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன். நீ இங்கே இரு. சரி அண்ணி. ஒன்னும் ஆகாதுப்பா. நீ நல்லதானமா கவலைப்படாத. இருந்தா. டாக்டர், ம், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னாச்சு? வாங்க டாக்டர், அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணிடுங்க. இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. நீங்க கவலைப்படாதீங்க இலக்கியா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏதோ ஃபேமிலி நல்லதுக்காகன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் மயக்க மருந்தே கொடுத்தேன். இது சட்டப்படி தப்பு. இருந்தாலும் ரொம்ப நாளா உங்களை எனக்கு தெரியும். நீங்க யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டீங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த ரிஸ்க்குக்கே ஒத்துக்கிட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அஞ்சலி கர்ப்பமா இல்லையா நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, அப்புறம் இவளை எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க? ம், எதுக்கு கேக்குறேன்னா, ரொம்ப டைம் ஆச்சுன்னா அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். மருந்து எவ்வளவு கொடுத்தீங்க? நான் சொன்ன டோஸ் தான் கொடுத்தீங்க. ஆமா டாக்டர், நீங்க கொடுத்தது அப்படியே இளநீல கலந்து கொடுத்தாச்சு. ம், அப்போ ஓகே. மயக்கம் தெளியறதுக்கு மினிமம் 1 hour ஆகும். அதுக்கு இன்னும் 1/2 hour இருக்கு. அதுக்குள்ள நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர். கர்ப்பமான பார்க்க யூரின் தான் டெஸ்ட் பண்ணுவோம். அது இப்ப சாத்தியம் இல்லை. ஸோ யூஎஸ்ஜி மூலமா ஸ்ட்ரெயிட்டா வயித்தை ஸ்கேன் பண்ணி பிரெக்னன்சியை கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர், நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. கார்த்திக், கார்த்திக், அது வந்து கார்த்திக், அஞ்சலி, 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 அண்ணி, அஞ்சலிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? நீங்க சீரியஸா பேசிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். அஞ்சலிக்கு ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. டோன்ட் வரி கார்த்திக், உங்க ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களே. சரி டாக்டர். அஞ்சலி இப்போ எந்த அசைவும் இல்லாம இருக்கா. எனக்கு இதை பார்க்கும்போது உயிரே போற மாதிரி இருக்கு. அஞ்சலிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அஞ்சலி, அஞ்சலி. இலக்கியா, சீக்கிரம் அவர் வெளியே போக சொல்லுங்க, நமக்கு டைம் இல்ல. ஒரு நிமிஷம். கார்த்திக், கார்த்திக், வா வெளியே இல்ல போலாம். அஞ்சலி, அவளை செக் பண்ணட்டும். கார்த்திக் வா. பாருங்க, அத்தை, எதுக்கு கார்த்திக்க உள்ள விட்டீங்க? இல்லம்மா. டாக்டர் டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் எங்க அனுப்புனேன்? அவன் தான் அடம் பிடிச்சு உள்ள வந்தான். நீ வா, நீ வா இங்க முதல்ல. அஞ்சலி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காமா. ஐயோ, அதை என்னால சொன்னா பார்க்க முடியலம்மா. கேளுப்பா. அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாது இல்லம்மா. அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ வா, உட்காரு முதல்ல. அஞ்சலி, உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காரு, உட்காரு. அத்தை, இப்போ டாக்டர் அவ வயித்தை ஸ்கேன் பண்ண போறாங்க. ஸ்கேன்ல குழந்தை இருக்காது. நம்ம கொடுத்த இளநீ மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.